சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்ன சொல்லுவோம், நெஞ்சை தட்டி என்ன சொல்லுவோம், நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா. ஆனா இன்னைக்கு அவர் என்னை பத்தி பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஒண்ணுதான் தோணுச்சு. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அவர் தானே படிச்சவன் 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 சொல்லிக்கிறாரு. படித்தவர்கள் அவங்க செயல்ல தான் காட்டணும் தாங்க படிச்சவங்கன்னு. வெறும் சர்டிபிகேட்ல தெரியறது இல்ல படிச்சவங்கன்ட்டு. இன்னைக்கு எனக்கு அவர் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காரு. அதுல ஒரு பேரு படித்தவர் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதுல ஒரு பேரு சினிமா சங்கி. நான் சினிமால இருந்து வந்தவன் தான். அது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவா சங்கிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு, கூத்தாடி. என்ன வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். அவங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு, எழுதியிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரும் நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய சினிமால கதாநாயகனா நடிச்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில தில் இருந்தா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கூத்தாடிட்டு தைரியம் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். ஏன் அது மட்டும் இல்லையே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும் புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்தும் கூத்தாடின்னு தான் நீங்க அந்த காலத்துல சொன்னீங்க. ஆட்டி வச்சாங்கல்ல, உங்க இயக்கத்தை ஆட்டி வச்சாங்கல்ல. இப்ப வரலாறு அதே தான் திரும்பிட்டு இருக்கு. இப்போ வார்த்தைகள் எப்பவுமே கவனம் வேணும். அறிஞர் அண்ணா சொன்னாரு, நம்ம அதிமுக கொடியிலேயே ஒரு அதான் சிம்பிளா வச்சிருக்காரு புரட்சி தலைவர். என்ன நோக்கி நீங்க ஒரு விரல நீட்டினா உங்களை நோக்கி 3 விரல் திரும்பி இருக்கும். இது நான் சொல்லல, அறிஞர் அண்ணா அந்த காலத்துல சொன்னாரு. இன்னும் அவர் சொன்னது வரிசை என்னென்னமோ நிறைய இருக்கு. என் மனைவியை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கிறாரு, படித்தவர் படித்தவர், நான் படிக்காதவன் படிக்காதவன். நான் படிக்காதவன் தான். ஆனா கண்ணில் பார்த்தத மனசுல பட்டத என் வாயால பேசுறேன். அதுக்கு படிச்சுதான் வரணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 1/2 மணி நேரம் மூச்சு முட்டை 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 என்னை பத்தி தான் பேசியிருக்காரு. மூச்சு முட்டை அவ்வளவு பேசியிருக்காரு. மதுரையின் வரலாறு எனக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, வா ஒரு கை பார்க்கலான்னு என்ன கேட்கிறாரு. என்ன ஒரு கை பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவரோட வலது கையா இருந்தாரு ஜெய் பாலாஜி, அவரு ஜெயில இருக்காரு. இடது கையா இருந்தாரு லட்சுமணன், அவர் எங்கேயோ வெளிநாட்டுல தலை மறைவா இருக்காரு. முதல்ல இந்த 2 கையை பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கட்டும். அப்புறம் என்ன வந்து டைரக்ட் பண்றாங்களாம் எல்லாரும். ஏங்க, நானே எத்தனையோ படம் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து, பத்மஸ்ரீ கமல் சார்ல இருந்து, தல அஜித்ல இருந்து எத்தனையோ பேரை நான் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். என்ன டைரக்ட் பண்றதுக்கு மத்தவங்க சொல்லி கொடுக்கணுமா? அண்ணா, உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கறதுக்கு 100 பேர் தேவை, எனக்கெல்லாம் யாரும் தேவையில்லை. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்காரு. மதுரையோட வரலாற எனக்கு கத்து கொடுக்கிறாராம். மதுரையோட வரலாறு கத்துக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மதுரை மாநகராட்சி வரலாறு கொஞ்சம் அவர் கத்து கொடுத்தா நல்லா இருக்கும். மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல், 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணது யாரு? மேயரோட கணவர். யாருக்கு நெருங்கினவர்? ஜெயில போட்டு ஜாமீன்ல வெளியில இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? இந்த வரலாறு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நானும் பாக்குறேன். 3/4 மணி நேரம்
இது வரைக்கும் நான் யாரை பத்தியும் பேசுனது இல்ல, எதிர்கட்சி வேட்பாளர்களை பத்தி பேசுனது இல்ல, அது இவரை பத்தி பேசுனது இல்ல, அவரை பத்தி பேசுனது இல்ல, அவரை பத்தி பேசுனது இல்ல, எல்லாம் சொல்றீங்க. நான் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் காரண காரியமா சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லவே இல்லையே பதில். மதுரை மாநகராட்சி ஊழலை பத்தி ஒரு வார்த்தை நீங்க மூச்சு முட்டை 3/4 மணி நேரம் பேசுனீங்களே, மதுரை மாநகராட்சி ஊழல் பத்தி ஏன் ஒரு வார்த்தை பேசல? என் மேல குப்பை வாரி போறதுல மட்டும் உறுதியா இருக்கீங்க, மதுரையே குப்பையா இருக்கு அதை பார்க்கல. எல்லாருக்கும் 500 அடிக்கு ஒரு நலத்திட்ட உதவி, எம்எல்ஏட உதவி திட்டம் இருக்குன்னாரு. இங்க ஏதாச்சும் 500 அடியில் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்படியே பேசி 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 ஏமாத்தி 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 ஏமாத்தியே ஆட்சியை பிடிச்சி ஒரு நல்லதும் பண்ணாம ஆட்சியில் உட்காந்துட்டு எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வந்துட்டு வீரவசனம் பேசி மக்களை ஏமாத்தி மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி இந்த கூட்டத்தை வெளியே வீட்டுக்கு அனுப்புற நேரம் நெருங்கிருச்சு. இவ்வளவு பேசினாரு. 5 வருஷத்துல உங்களை பார்க்க எத்தனை தடவை வந்திருக்காரு அவரு? யாராச்சும் பாத்திருக்கீங்களா? யாரும் பார்க்கல. அதாவது அவருதான் உங்களை பார்க்க வரல. சரி, கஷ்டத்தை சொல்றதுக்காக நீங்களாச்சும் அவர் பக்கம் போக முடிஞ்சுதா? முடியல. அந்த பங்களா கதவு நாயை ஊத்து விடுறாங்களா? நான் சொல்லலன்னா நீங்க சொன்னதை நான் கேட்டு சொல்றேன். நான் சொல்லல. கேட்ல இருந்து வீடு 2 கிலோமீட்டரா? ஏப்பா, அதான் நான் சொல்றேனே, நீங்க சொல்றதானே. அரண்மனை பையன் எடுக்கலாம். நான் அரண்மனை படத்துல நிறைய பேய் ஓட்டுற மாதிரி அரண்மனை படத்துல நடிச்சிருக்கேன், பண்ணிருக்கேன். ஆனா உண்மையாவே நிறைய லஞ்ச பைகளை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கான